யமுனா தேவி ரிசர்ச் ஸ்காலர். எப்பயுமே என்னுடைய முதல் ஃபேனு. நான் பாடும்போதும், பேசும்போதும் என்னை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. அதில் இருக்கிற குறைகள் நிறைகள் சொல்லுவாங்க. இவங்க பிஹெச்டி பண்ணுறப்போ அவங்க நாம் உறுதுணையாக இருந்தோம். பிஹெச்டி வரைக்கும் அது நம்ம பீரியடில் தான் நான் டீன் அண்ட் டைரக்டர் இருக்கும்போது தான் அவங்களுக்கு பிஹெச்டி அவார்ட் ஆச்சு. ரொம்ப பாசமான பொண்ணு. இன்னும் சொல்லப்போனால் என்னோட மகள் மாதிரி. அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு செஞ்சு என்ன எல்லாம் எல்லாம் இது பண்ணுவாங்க. நான் என் உடல் நலம் சரியில்லாத போது ஒரு நம்ம பொண்ணு கூட பெத்த பொண்ணு கூட அந்த அளவுக்கு அழுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு கல்லூரியில் ஓன்னு அழுதுருச்சு. எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்லேயும் அவன் எங்களை பற்றி சொல்கிற போது அவங்க அழுதுட்டாங்க. அந்த அளவுக்கு பாசம் மிகுதி நமக்கு. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ட்டு நான் வாழ்த்துறேன். என்ன வாழ்த்துறாங்களோ இல்லையோ, நாம் வாழ்த்துறக்குரிய வயசு நமக்கு இருக்குது. அதனால் வாழ்த்துறோம். அவன் நோய் நொடி இல்லாமல் நல்லா திருமணம் முடித்து நல்லா வேலை வாங்கி வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகணும்னு நான் அந்த பொண்ணை வாழ்த்துறேன்.